BGP Merang Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. இது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். சென்னை ராயபுரத்தில் இருக்கும் செய்தியாளர் வினி சரவணனிடம் கேட்கலாம். வினி சரவணன், என்ன விவரம்? தமிழகத்தில் 23ஆம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறும் நிலையில் தேர்தல் பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய 28 லட்சம் வாக்காளர்களுக்கு இன்று முதல் வீடு வீடாக பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யக்கூடிய பணி தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக 28 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கான பூத் ஸ்லிப் விநியோகம் செய்ய பணி 2 நாட்களுக்கு முன்பாக தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் வரக்கூடிய 18ஆம் தேதி வரை வீடு வீடாக அந்தந்த பணிகளை வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 4079 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு சென்னையில் வீடு வீடாக இன்று முதல் பூத் ஸ்லிப்புகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த விநியோகத்தில் எந்தவிதமான தவறும் ஏற்படாதவாறு தீவிரமாக கண்காணிக்கக்கூடிய வகையில் அனைத்து ஆர்ஓக்களுக்கும் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் சிறப்பு கண்காணிப்பின் கீழாக இந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இந்த பூத் ஸ்லிப்பை பொறுத்தவரை கடந்த தேர்தல்களை ஒப்பிடும்பொழுது புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது வீடுகளில் யாரும் இல்லாத சூழலில் அண்டை வீட்டாரிடம் பூத் ஸ்லிப் ஒப்படைக்கப்பட வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் எந்த வாக்காளரும் இந்த முக்கிய தகவலை தவறவிடாமல் பெறுவதை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கையாக தான் இதை பார்க்கப்படுகிறது. இதனுடன் வாக்காளர் விழிப்புணர்வை அதிகரிக்கக்கூடிய பணியில இந்த தீவிர பணிகளிலும் வாக்குச்சாவடி நிலையாளர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். ஒவ்வொரு வீடு வீடாக செல்லும் பொழுது அந்த வாக்காளர் அடையாள அட்டை காண்பிக்கிறார்கள். அவர்களுடைய பெயர், முகவரி, பாகமெண், அதே போல வாக்குச்சாவடி நிலையம் இது போன்ற தகவல் எல்லாம் சரிபார்த்த பின்னர் அந்த பூத் ஸ்லிப்பை சம்பந்தப்பட்ட வாக்காளருக்கு வழங்குகிறார்கள். அதே போல தேர்தல் ஆணையம் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய வாக்காளர் விழிப்புணர்வு அட்டையையும் வாக்காளருக்கு கொடுக்கப்பட்டு எந்த விதமான அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும், எது போன்ற விவரங்களை கண்காணிக்க வேண்டும் என்பது போன்ற தகவல் எல்லாம் குறிப்பிட்டு அந்தந்த பிஓக்கள் வீடு வீடாக சென்று தங்களுடைய பூத் ஸ்லிப்புகளை தற்பொழுது வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பூத் ஸ்லிப்பை பொறுத்தவரை இதற்கு முன்பாக அந்த இடதுபுறமாக வாக்காளர்களுடைய புகைப்படம் இருக்கும். ஆனால் இந்த முறை நேரடியாக ஒரு QR கோடு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த QR கோடு மூலமாக தேர்தல் ஆணையத்தினுடைய செயலி மூலமாக ஸ்கேன் செய்து தங்களுடைய வாக்காளர்களுடைய விவரங்களையும் முழுமையாக சரிபார்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் முதன்முறையாக இந்த பூத் ஸ்லிப்பில் இடதுபுறமாக QR கோடை சரிபார்த்து இந்த பூத் ஸ்லிப் விநியோக பணியை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அதே போல வாக்குப்பதிவுக்கான தேதி, வாக்குப்பதிவுக்கான நேரம், எந்த நேரத்திலிருந்து எந்த நேரத்திற்குள் நீங்கள் வாக்களிக்கலாம் என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் இந்த பூத் ஸ்லிப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு வீடு வீடாக பூத் ஸ்லிப்பை விநியோகம் செய்யக்கூடிய பணி தொடங்கியிருக்கிறது. இது ஒருவரும் இருந்தாலும் 85 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள், முதியோர்கள் எளிதாக வாக்களிக்கக்கூடிய வகையில் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கான அந்த படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த படிவங்கள் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள் பெறக்கூடிய நடைமுறையும் தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதிக்குள் சென்னையில் இருக்கக்கூடிய 28,93,000 வாக்காளர்களுக்கு இந்த பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யக்கூடிய பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினி சரவணன். சட்டமன்ற தேர்தலையொட்டி சேலம் மாவட்டத்தில் மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர் தபால் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், சேலம் மாவட்டத்தில் எவ்வளவு பேர் தபால் வாக்கு செலுத்துறாங்க? அதற்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க? ஆனந்தி, 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோடை வெயில் சுட்டெரிக்கும் இந்த வேளையில் அனைவரும் தங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தபால் வாக்கு அளிப்பதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தபால் வாக்குகளை பொறுத்தவரைக்கும் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுவோர் என 3 பிரிவுகளாக பிரித்து தபால் வாக்குகள் பெறப்படுகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 11 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் 9300 பேர் மூத்த குடிமக்களிடம் இந்த தபால் வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல சுமார் 3500 மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்குகள் பெறப்படுகின்றன. அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுவர்கள் 1500 பேரிடம் இதுபோன்று தபால் வாக்குகள் பெறும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த பணி நடைபெறுகிறது. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் கிட்டத்தட்ட 230 பகுதி வாரியாக 230 குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். தபால் வாக்குகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் ரகசியமாக, அதாவது ஒரு வாக்காளர் வாக்குச்சாவடியில் எப்படி ரகசியமான முறையில் எந்தவித வற்புறுத்தலுமின்றி வாக்களிக்கிறாரோ அதே போன்று தபால் வாக்குகள் பெறும் பணியும் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 18,000 பேரிடம் இதுபோன்று தபால் வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனந்தி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ். BGP Merang Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.